ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி வெந்தய கஞ்சி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூடவே பருப்பு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெந்தய கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இந்த குக்கரில் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அளவு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் பச்சரிசியில் இந்த வெந்தய கஞ்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பச்சரிசியே எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு பூண்டை நல்லா உரித்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய இதில் பூண்டு சேர்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு நிறைய சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம ரொம்ப தண்ணி விட்டோம் அப்படின்னா தண்ணி குக்கர் விசில் வரும்போது வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதனால் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கஞ்சி பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தேங்காய் பால் 2 கப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு துவையல் நம்ம ரெடி பண்ணலாம். கடலைப்பருப்பு துவையல் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே இதில் 2.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். இப்போ லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் அதை கிளறி விடுங்க. அந்த சூடுலேயே தேங்காய் வதங்கினா போதும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் போட்டுட்டு. இதை அரைச்சி எடுத்திங்கன்னா பருப்பு துவையல் ரெடி. அவ்வளோதாங்க.
வெந்தய கஞ்சியும் பருப்பு துவையலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு இந்த வெந்தய கஞ்சி வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். இதை கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.